ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரிலேட்டட் அப்டேட்ஸ் கண்டினியூஸாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே வந்திருக்குது. ப்ளஸ் வந்து நீங்கள் கமெண்ட்ஸ்லேயும் சில டவுட்ஸ் எல்லாமே கேட்டிருந்தீங்க. ஸோ அதுவும் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒருத்தர் கேட்டிருந்தாரு. ஸோ அவர் போட்ட கமெண்ட் நியாயமானது தான். டோன்ட் ஆஸ்க் சஜஷன் டு எனி ஒன், யூடியூபர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலி, லேர்ன் யுவர் செல்ஃப் கைஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது எக்ஸாக்ட் தான். அந்த கமெண்ட் வந்து 100% நியாயமான கமெண்ட் தான். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஓனாக ரிசர்ச் பண்ணணும். நான் வந்து சில அப்டேட்ஸை அதில் இருக்க அப்டேட்ஸை தான் உங்கள்கிட்ட சொல்லணுமே தவிர, பட் நீங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாகிட்டு போய் பார்க்கணும். அதில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்களும் இண்டிவிஜுவலாக பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணணும். அதை தான் அவர் வந்து அப்டேட் பண்ணியிருக்காரு. ஸோ அது வந்து நியாயமான கமெண்ட் தான். ஃபஸ்ட்டு வந்து பார்க்கும்போது கோல்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 10 கிராம் கோல்டு, அதாவது 10 கிராமுக்கு பெர் 10 கிராம் 5000 வரைக்கும் கோல்டோட ப்ரைஸ் அடி வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது இல்லாமல் சில்வர் வந்து பெர் கிலோகிராமுக்கு 8700 அந்த ரேஞ்சில் டவுன் ஆகிருக்கு. கோல்டோட ப்ரைஸு அதை விட சில்வரோட ப்ரைஸு ரீசெண்ட்லி எந்த அளவு மேலே போச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ 10 கிராம் கோல்டுக்கு வந்து 5000, சில்வர் பெர் கேஜிக்கு வந்து எவ்வளோ விழுந்திருக்குன்னா 8700 அந்த ரேஞ்சில் கிராஷ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பட் இது பெர்மனண்டான கிராஷா டெம்பரவரி கிராஷா அப்படின்லாம் நம்மளால் கணிக்க முடியாது கோல்டை பொறுத்த வரைக்கும். கோல்டில் பார்க்கும்போது அதிகமாக இப்போ ரிசர்வ்ஸ் வச்சுருக்கிறது ரஷ்யா, சைனா, அவங்க தான் அதிக அளவில் கோல்டில் டம்ப் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது இல்லாமல் ஃபெட்டோட சில டிசிஷனும் பார்த்தீங்கன்னா கோல்டில் இம்பேக்ட் ஆகும். ஃபெடரல் ரிசர்வ் எடுக்கிற சில டிசிஷனும் குறிப்பாக ரேட் கட் பண்ணுறாங்க அப்படின்னா அதுவும் கோல்டில் இம்பேக்ட் ஆகும். ஸோ இப்போ டிசம்பரில் பார்த்தீங்கன்னா ரேட் கட் பண்ணுறதுக்கு பாசிட்டிவ் இருக்குது அப்படின்னு அதாவது ரேட் கட் பண்ணுறதுக்கு பாசிட்டிவ் அப்டேட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இதெல்லாம் ஒரு ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொன்னாலும் கூட கோல்டு ப்ரைஸ் அது என்னைக்கு ஏறுது, எப்போ இறங்குது அப்படிங்கிறது எல்லாமே ஏற்றுற நேரம் ஏற்றுறாங்க, விழுற நேரம் விழுது, அப்படி தான் இருக்குது. இது போக யூஎஸில் பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் ஷட் டவுன் 43 டேஸ் வந்து யூஎஸில் ஷட் டவுன் ஆகிருக்கு. இதுவும் ஒரு பெரிய டிஸ்டர்ப்டாக இருக்குது எக்கனாமிக் சென்டரில் பார்க்கும்போது. அதாவது எக்கனாமிக்கு பார்க்கும்போது இது ஒரு பெரிய தலைவலியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. டாலர் இண்டெக்ஸ் பார்க்கும்போது ஸ்ட்ரென்தனாக இருக்குது. இது கோல்டுக்கு அடிஷ்னல் ப்ரெஷராக இருக்குது அப்படின்னு அதையும் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாமே கோல்டு சில்வர் ப்ரைஸ் கீழே விழுறதுக்கு ஒரு முக்கிய ரீசன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐஓபி பற்றி பேசுங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க. நான் நிறைய வாட்டி பேசியாச்சு. இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் 38 rupees லாஸ்ட் மார்க்கெட்டில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஒரு ஃப்ளாட் நெகட்டிவ் ட்ரெண்டில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஐஓபியில் வந்து 20K லாஸ் அப்படின்னு அவர் மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. 20K லாஸ்னால் நீங்கள் கவனிக்க வேண்டியது நீங்கள் கன்சிடர் பண்ண டைமை பொறுத்து இருக்குது. அதாவது ஐஓபியில் நான் கன்சிடர் பண்ணது 24 ரூபாய் 23 ரூபா சம்திங்கில் தான் ஐஓபி நான் கன்சிடர் பண்ணேன். அதுக்கப்புறம் அது 60 ரூபாலாம் தாண்டி போச்சு. இப்போ 38 ரூபாலாம் இருக்குது. பட் நம்ம வந்து ஒரு ஸ்டாக்கில் என்ட்ரி கொடுக்க லெவலில் பொறுத்து தான் இருக்குது. மேபி நீங்கள் லேட் என்ட்ரி கொடுத்துருக்கலாம். ஸோ அதனால் உங்களுக்கு லாஸ் ஆகிருக்கும். குறிப்பாட்டு ஒரு பேங்க் ஸ்டாக்கில் நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கிறேன். புக் வேல்யூவை பாருங்கள், பேங்க்கில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கான்னு பாருங்கள். புக் வேல்யூ கீழே இருக்குது அப்படின்னா ஒரு பேங்க் ஸ்டாக்ஸில் போகலாம், உள்ள என்ட்ரி கொடுக்கலாம். பட் ப்ராப்ளம்ஸ் பேங்க்கில் வந்து அதாவது பேங்கோட மேனேஜ்மெண்ட் இல்லை பிஎஸ்யூ பேங்க்ஸில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் அப்படி இருக்கான்னு ரிசர்ச் பண்ணிக்குவாங்க. பேங்க் ஸ்டாக் கன்சிடர் பண்ணுறது மெயினாக புக் வேல்யூ பாருங்கள், பி ரேஷியோ பார்த்துட்டு உள்ள என்ட்ரி கொடுத்துறாதீங்க. ஸோ இது வந்து நீங்கள் ஹோல்ட் பண்ணுறது தான் ஒரு பெட்டர் ஆப்ஷனாக நான் பார்க்குறேன் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்டிபிசி 328 ரூபாவில் இருக்குது. இதுவும் பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் செக்டாரில் இருக்கிற பவர் கம்பெனி பேஸ்ட் ஸ்டாக் தான் என்டிபிசி. இவங்களும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு ரேப்பிடாக எக்ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. என்டிபிசி 328 ரூபாவில் இருக்குது. ஸோ நான் இது கன்சிடர் பண்ணி 400 ரூபாலாம் தாண்டி போச்சு, 440 ரூபா சம்திங்லாம் போச்சு. அதுக்கப்புறம் பொத்துன்னு விழுந்தது தான் இன்னும் மீண்டு வராமல் அப்படியே இருக்கிறாங்க. ஸோ இதோட ரிசல்ட்ஸ்லாம் பார்க்கும்போது ஆவரேஜாக இருக்குது. பவர் செக்டாரில் ரிட்டர்ன்ஸ் வந்ததில் டாட்டா பவர் நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து என்டிபிசி ரிட்டர்ன்ஸ் வந்துச்சு. பட் நம்ம அது எக்ஸிட் பண்ணாமல் விட்டுட்டேன். அதாவது என்டிபிசி 400 ரூபாலாம் தாண்டி போச்சு, 448 சம்திங்லாம் வந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 328 இருக்குது. பட் எல்லாமே ஒரு ஸ்டாக்கில் நம்ம கன்சிடர் பண்ணுறோம். அது வந்து ஒரு டைம் ஆஃப் பீரியடில் மேலே போகுது. அந்த டைமில் நம்ம ஒரு நல்ல டிசிஷனை எடுத்தே ஆகணும். இல்லை அப்படின்னா லாங் டேர்முக்கு தான் ஹோல்ட் பண்ணணும். இதுதான் ஸ்டாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாக் நம்ம வாங்கும்போது எடுக்க வேண்டிய டிசிஷன். ஒரு ஷார்ட் டைமில் மேலே போயிட்டு ரெண்டாவது டவுன் ட்ரெண்ட் வருதுன்னா நம்ம ஹோல்ட் பண்ணுறதுக்கு பொறுமை வேணும். இல்லை அப்படி இல்லைனா ஒரு ஷார்ட் டைமில் மேலே போன இதிலே நமக்கு இது ஓகே இந்த ப்ராஃபிட் அப்படின்னா அதில் எக்ஸிட் பண்ணிட்டு எகெயின் டவுன் ட்ரெண்ட் வரும்போது ஃபண்டமெண்டலி நல்ல ஸ்டாக்காக இருந்தால் வாங்கலாம். ஸோ ஒரு ஸ்டாக்கில் இந்த ப்ரொசீஜரை தான் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணணும். நெக்ஸ்ட் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் ஒரு அப்டேட் வந்திருக்குது. சென்ட்ரல் கிரைம் பிரான்ச் கிரேட்டர் சென்னை போலீஸ் பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்கோட ஒரு எம்ப்ளாயை அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது லாக்கர் தெஃப்ட், லாக்கரில் வச்சுருந்த இது கோல்டு, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேஷ், இது வந்து ஸ்டோலன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பட் ஆக்சுவலி அது வந்து எல்லாமே ரிகவர் ஆகிருக்குது. அது வந்து நான் ரெசிடென்ட் இந்தியன் என்ஆர்ஐ ஒருத்தர் வந்து அந்த கஸ்டமர், அவர் வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்கோட என்ஆர்ஐ கஸ்டமர், அவர் ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா
கிரேட்டர் சென்னை போலீஸ் கார்பரேஷன் வந்து அந்த ஹெச்டிஎஃப்சி பேங்கோட எம்ப்ளாயி அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. 238 கிராம் ஆஃப் கோல்ட் 20.6 lakhs இது வந்து மிஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல வந்து ஒரு நெகட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏ அண்ட் சைனா இவங்க வந்து இந்த ரேர் எர்த் மேக்னெட் சப்ளை சம்மந்தமாட்டு ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சேல்ஸ் ஃப்ரீ அப் பண்ணுறதுக்கு நெகோசியேஷனில் இருக்கிறதாட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்போர்ட்டுக்கான அந்த லைசன்ஸ் எல்லாமே இன்னும் கம்ப்ளீட் ஆகாமல் இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு அந்த லைசன்ஸ் ப்ராசஸ் அந்த ட்ரேட் அக்ரிமெண்ட் ஃபினிஷ் ஆகுறதுக்கு இன்னும் சில ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது இல்லாமல் சைனா வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸில் சில எக்ஸ்போர்ட்டை வந்து இப்போ சைனா வந்து யூஎஸில் சில எக்ஸ்போர்ட்டை அலோவ் பண்ணுறதுக்கும் பேச்சுவார்த்தை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா யூஎஸ் வந்து சைனா மேலே அதிக அளவில் டேரிஃப் போட்டாங்க. ஸோ சைனா என்ன பண்ணாங்கன்னா நாங்கள் வந்து உங்களுக்கு ரேர் எர்த் மேக்னெட் தரதை நிறுத்திடுவோம் அப்படின்னு சொல்லி அதுக்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டாங்க. ரேர் எர்த் மேக்னெட் எக்ஸ்போர்ட் அது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் போட்டாங்க. இந்தியாவுக்கு இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா சில ப்ரைவேட் கம்பெனிஸுக்கு அவங்க பர்மிஷன் கொடுத்துருக்காங்க சைனா, பட் எல்லாத்துக்கும் பர்மிஷன் கொடுக்கல அந்த ரேர் எர்த் மேக்னெட் எக்ஸ்போர்ட். அது இல்லாமல் அது பஜாஜ் ஆட்டோ, ஏத்தர் எனர்ஜி இது மாதிரி சில கம்பெனிஸில் எல்லாமே ஒரு ஷார்ட் டைமில் இம்பாக்ட் ஆச்சு அந்த ரேர் எர்த் மேக்னெட் எக்ஸ்போர்ட் ஷார்ட்டேஜ்னால. ஸோ இப்போ வந்து ஸ்டில் யூஎஸ்ஏ அண்ட் சைனா நெகோசியேஷன் ப்ராசஸில் தான் இருக்குது. அந்த எக்ஸ்போர்ட் ரிலேட்டட் ஸ்பீச் எல்லாமே கான்வர்சேஷன் எல்லாமே இன்னும் கம்ப்ளீட் ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இந்த லைசன்ஸ் அக்ரிமெண்ட் இது எல்லாமே வந்து எண்ட் ஆஃப் நவம்பரில் வந்து கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து யூஎஸ் சைனா ட்ரேட் டாக்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஹிந்துஸ்தான் ஜிங்குக்கு ஆந்திர பிரதேஷில் ஒரு டங்ஸ்டன் பிளாக்கு மைன் பண்ணுறதுக்கு லைசன்ஸ் கொடுத்துக்கிறதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஆந்திர பிரதேஷில் ரீசென்ட்லி நீங்கள் பார்க்கும்போது நிறைய கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. குளோபல் கம்பெனிஸும் சரி, டொமஸ்டிக் கம்பெனிஸும் சரி. அதில் இந்த ஹிந்துஸ்தான் ஜிங்க் இதுக்கு முன்னாடி பிபிசியில் அங்கே ஒரு பெரிய பெட்ரோகெமிக்கல் யூனிட் போட போகிறாங்க. ஹிந்துஸ்தான் ஜிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டங்ஸ்டன் பிளாக்கு ஒரு மைனிங் பண்ணுறதுக்கு அங்கே லைசன்ஸ் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஹிந்துஸ்தான் ஜிங்குக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டொனால்ட் ட்ரம்ப் வந்து பீஃப், காஃபி, ட்ராபிக்கல் ஃப்ரூட்ஸ் இது மாதிரி சில ப்ராடக்ட்ஸுக்கு டேரிஃபை குறைச்சிருக்கிறாங்க. ஏன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கன்சியூமர் தலையில் ப்ரைஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிச்சிருக்கு. அது இல்லாமல் யூஎஸில் சில ஸ்டேட்ஸில் டெமோக்ராட்ஸ் பார்த்தீங்கன்னா வின் பண்ணியிருக்கிறாங்க எலெக்ஷனில். விர்ஜினியா, நியூ ஜெர்சி, நியூயார்க் இந்த சிட்டியில் எல்லாமே லோக்கல் எலெக்ஷனில் டெமோக்ராட்ஸ் வந்து அதிக அளவில் வின் பண்ணியிருக்கிறாங்க. இது ட்ரம்ப்புக்கு பெரிய தலைவலியாக மாதிரி கன்சியூமர் தலையில் இப்போ இது உங்கள் டேரிஃப் போடுறது பார்த்தீங்கன்னா இவங்க நினச்சிட்டு இருக்காங்க இப்போ இந்தியா அங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, டேரிஃப் போடுறது இந்தியாவுக்கு மட்டும் தான் பிரச்சனை அப்படின்ட்டு. டேரிஃப் போடுறதுனால அமெரிக்கன் கண்ட்ரீஸில் உள்ள பீப்புளுக்கு தான் அது பார்த்தீங்கன்னா பெரிய பிரச்சனை. ஏன்னா கன்சியூமர் தலையில் தான் போய் முடியும். ப்ரைஸஸ் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். இப்போ 10 ரூபாய்க்கு விற்கிற ப்ராடக்ட்டு டேரிஃப் போட்டாங்கன்னா 15 ரூபாய்க்கு விற்கும். இது அங்கே உள்ள மக்கள் தான் கோபப்படுத்தும். ஸோ அதெல்லாமே ஃபேஸ் பண்ணிட்டு தான் இவங்க இந்த காஃபீஸு, ட்ராபிக்கல் ஃப்ரூட்ஸ்னால் அந்த ஆரஞ்சு, பனானா இது மாதிரி சில ப்ராடக்ட்ஸு, பீஃபு இந்த மாதிரி 200 ஃபுட் ப்ராடக்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா டேரிஃபை வந்து இப்போ ட்ரம்ப் வந்து கம்மி பண்ணியிருக்கிறாரு. ஸோ பல நாள் ஆட்டம் ஒரு நாள் முடியும் மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா இந்த 200 ஃபுட் ப்ராடக்ட்ஸுக்கு வந்து ஸ்டேபிள்ஸு, ஸ்பைசஸ் இதுக்கெல்லாமே டேரிஃப் கட் பண்ணியிருக்கதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஐடியா ஃபோர்ஸ் டெக்னாலஜி 100 கோடிக்கு சப்ளை ஆர்டர் இந்தியன் ஆர்மிட்டு வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஐடியா ஃபோர் டெக்னாலஜி கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சென்கோ கோல்டு. ஸோ ரெக்கார்ட் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த தண்டேராஸ் தீபாவளி மந்த் இந்த பேசிஸில் அவங்களுக்கு 1700 கோடி பார்த்தீங்கன்னா சேல்ஸ் நடந்திருக்கு. இந்த டைமில் மட்டும் 56% வந்து இயர் ஆனர் பேசிஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரீட்டைல் க்ரோத் மட்டும் 25% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது இல்லாமல் அவங்க லாஸ்ட் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸில் ரெவன்யூ 16% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. 3362 கோடி பண்ணியிருக்கிறாங்க. சேம் ஸ்டோர் சேல்ஸ் 7.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிட்டா 81% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. 290 கோடி. ப்ராஃபிட் 153 கோடி பண்ணியிருக்கிறாங்க. 142% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் இயரில் 16 நியூ ஷோரூம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. டோட்டல் ரீட்டைல் ஃபுட் பிரிண்ட் வந்து 192 அவுட்லெட்ஸ் வச்சுருக்காங்க. 17 ஸ்டேட்ஸ் ப்ளஸ் யூனியன் டெரிட்டரிஸில் அவங்களுக்கு பிஸ்னஸ் இருக்குது. சென்கோ கோல்ட் லாஸ்ட் மார்க்கெட்டில் 336 ரூபாவில் க்ளோஸ் ஆயிருக்கு. 1.5% பாசிட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இது வந்து சென்கோ கோல்ட் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. அசோகா பில்கானோட ரிசல்ட்ஸும் வந்துருந்துச்சு. ஸோ இந்த குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் வந்து 78 கோடி பண்ணியிருக்கிறாங்க. பட் ஆக்சுவலி இது வந்து 83% இயர் ஆனர் பேசிஸில் அடி வாங்கியிருக்குது. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 25.6% விழுந்திருக்கு. 1851 கோடியாக இருக்குது. எபிட்டா 35% விழுந்திருக்கு. 585 கோடின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து அசோகா பில்கான் கொடுத்த ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. லூப்பினோட நாக்பூர் ஃபெசிலிட்டியில் யூஎஸ்எஃப்டி இன்ஸ்பெக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஆக்சுவலி நவம்பர் 10 to 14 இன்ஸ்பெக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. யூஎஸ்எஃப்டி இந்த இன்ஸ்பெக்ஷன் பண்ண 4 நாளில் 0 அப்சர்வேஷன் கொடுத்துருக்காங்க. ஃபார்ம் 483ல் 0 அப்சர்வேஷன் கொடுத்துருக்காங்க. நோ ரெகுலேட்டரி வைலன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வைலேஷன் எந்தவித பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி 0 இஷ்யூ கொடுத்துருக்காங்க. இது லூப்பினுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிசிஎஸில் வந்து அப்டேட்டு லேபர் கமிஷனர் வந்து சம்மன் பண்ணியிருக்கிறாங்க இந்த ஐடி ஜெயிண்டான டிசிஎஸ்க்கு. ஏன்னா அந்த ஜாப் டெர்மினேஷன் கம்ப்ளைண்ட்ஸ் வந்து நைட்ஸுக்கு பேருக்கு. நைட்ஸோட ஃபுல் ஃபார்ம் பார்க்கும்போது நாஸ்கன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எம்ப்ளாயீஸ் செனட் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கம்ப்ளைண்ட் பேருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. டெர்மினேஷன் ப்ளஸ் வந்து லே ஆஃப் சம்மந்தமாட்டு. ஸோ ஆக்சுவலி 20,000 எம்ப்ளாயிஸ் லாஸ்ட் குவார்ட்டரில் வெளியே போயிருக்காங்க டிசிஎஸில் மட்டும். இதில் நீங்கள் கவனிக்க வேண்டியது 2,500 எம்ப்ளாயிஸ் புனேயில் மட்டும் வெளியே போயிருக்காங்க. இந்த கம்ப்ளைண்ட் வந்து மகாராஷ்டிரா சிஎம்க்கு கீழே கம்ப்ளைண்ட் பேருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அந்த நைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிசிஎஸ்க்கு வந்து சம்மன் பண்ணியிருக்கிறதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. லேபர் கமிஷன் வந்து டிசிஎஸ்க்கு சம்மன் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து டிசிஎஸில் வந்து அப்டேட்டு. நெக்ஸ்ட் 7 மியூச்சுவல் ஃபண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 19 ஸ்டாக்ஸில் கம்ப்ளீட்டாக எக்ஸிட் பண்ணியிருக்கிறாங்க. ஹெச்டிஎஃப்சி மியூச்சுவல் ஃபண்ட், கோல் இந்தியா, இந்தியன் ரெனோபிள், ஹிந்துஸ்தான் கன்ஸ்ட்ரக்ஷன் இதுலேருந்து கம்ப்ளீட்டாக எக்ஸிட் பண்ணியிருக்கிறாங்க. எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்ட், என்டிபிசி, டாடா எல்க்ஸி இதுலேருந்து கம்ப்ளீட்டாக எக்ஸிட் பண்ணியிருக்கிறாங்க. கோட்டக் மியூச்சுவல் ஃபண்ட், எம்டர் டெக்னாலஜிஸ், டிராவல் ஃபுட் சர்வீஸ், விக்ரம் சோலார் இதுலேருந்து கம்ப்ளீட்டாக எக்ஸிட் பண்ணியிருக்காங்க. ஆக்சிஸ் மியூச்சுவல் ஃபண்ட், சுமிட்டோமோ கெமிக்கல்ஸ், விஏ டெக் வெபாக் இதுலேருந்து கம்ப்ளீட்டாக எக்ஸிட் பண்ணியிருக்காங்க. நிப்பான் இந்தியா மியூச்சுவல் ஃபண்ட், பஜாஜ் ஆட்டோ, பிரீமியர் எனர்ஜிஸ், ஆரோபிண்டோ ஃபார்மா இதுலேருந்து கம்ப்ளீட்டாக எக்ஸிட் பண்ணியிருக்காங்க. குவான் மியூச்சுவல் ஃபண்ட், மேரிகோ, கனரா பேங்க், தைரோகர் டெக்னாலஜிஸ் இதுலேருந்து எக்ஸிட் பண்ணியிருக்காங்க. ஐசிசி புடென்ஷியல் மியூச்சுவல் ஃபண்ட், ஐசிசி லோம்பார்ட், சிபிசிஎல், டிடி பவர் சிஸ்டம் இதுலேருந்து கம்ப்ளீட்டாக எக்ஸிட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்எம்டிசி இந்த அயனோர் ப்ராடக்ட்ஸுக்கு ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கதாட்டு சொல்லியிருக்காங்க. பைலா லம்ப் 65.65% 10x400 மில்லிமீட்டர் இது பெர் டன்னுக்கு 5,600 ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பைலா ஃபைன்ஸுக்கு 64% 10 mm இதுக்கு வந்து 4,750 rupees பெர் டன்னுக்கு வந்து ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கதாட்டு சொல்லியிருக்காங்க. இது வந்து என்எம்டிசி கொடுத்த அப்டேட்டு. அதானி என்டர்பிரைசஸோட ரைட்ஸ் இஷ்யூ பார்த்தீங்கன்னா நவம்பர் 17 ரெக்கார்ட் டேட்டில் வருது. ஸோ அந்த ரைட்ஸ் இஷ்யூவோட வேல்யூ பார்க்கும்போது அரௌண்ட் 25,000 கிட்ட வருது. 25,000 crores அந்த ரேஞ்சுக்கு வருது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அதானி என்டர்பிரைசஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ரைட்ஸ் இஷ்யூ ப்ரைஸ் எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா 1,800, 24% லாஸ்ட் மார்க்கெட் க்ளோசிங்லேருந்து டிஸ்கவுண்ட்டில் தான் சம்திங் இருக்குது. ஸோ இது வந்து அதானி என்டர்பிரைசஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனில் தான் இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.